வெத்தலை வாங்க போகணும். இதுல எது 500 ரூபா, எது 50 ரூபா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. என்ன பண்றது? என்னத்த நோட்டை நீவி பாத்துட்டு இருக்கிறீங்க? நோட்டுக்கு வலிக்கு போகுது. நேத்தா கண் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துச்சு இல்லையாமா, அதனால இது 500 ரூபா நோட்டு எது 50 ரூபா நோட்டு எதுன்னு தெரிய மாட்டேன். அதுக்குதான் பாத்துட்டு இருக்கிறேன். இப்ப தெரிஞ்சிட்டு என்ன பண்ண போறீங்க? வெத்தலை காலி ஆகி போச்சு. அதுக்கு வாங்கிட்டு வர சொல்லனா 500 ரூபா நோட்டு எது 50 ரூபா நோட்டு எதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆஹா, 500 ரூபா நோட்டு 50 ரூபான்னு சொல்லி ஆட்டை போட்டுற வேண்டியதுதான். அத்தை, நீங்க எதுக்கு இந்த குளிர்ல நீங்க அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க? அந்த நான் வாங்கிட்டு வரேன் அத்தை. 50 ரூபா கொடுங்க, வெத்தலை நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். உனக்கு எதுக்கு சிரமம், நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. இல்ல அத்தை, வெளிய பயங்கர குளிர் இருக்குது. நீங்க போனீங்கன்னா உங்களால தாங்க முடியாது. நீங்க கொடுங்க, நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லம்மா, நானே வாங்கிட்டு நான் பைக்ல நான் வாங்கி சொல்றேன், நீயே போய் வாங்கிட்டு வந்துரு. இதுல 50 ரூபா எது 500 ரூபா எது? அத்தை, உங்க சோத்தாங்கையில் இருக்கிறது அத்தை 50 ரூபா. அப்படியா? 50 ரூபாய்க்கு ஒரு கட்டு வெத்தலை வாங்கிட்டு வா. இரு ஒரு நிமிஷம். என்னத்தை யோசிக்கிறீங்க? காசு கொடுங்க, போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நல்லா இருக்கிறப்பவே இவ தில்லாரங்கடி வேலை பண்ணுவா. இனி கண்ணு தெரியலங்கிறப்ப இவளை எப்படி நம்பி கொடுக்கறது? என்னத்தை இன்னும் யோசிச்சுட்டே இருக்கிறீங்க? கொடுங்க, சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல, நான் ஒன்னும் யோசிக்கல. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இல்ல. அதனால நீ என்ன பண்ற, 500 ரூபாய் கொடுக்குறேன், 100 ரூபாய்க்கு வெத்தலை வாங்கிக்கோ, 400 ரூபாய்க்கு நல்ல வெள்ளாட்டுக்கறி வாங்கிட்டு வா, ஜம்முன்னு குழம்பு வச்சு சாப்பிடலாம். சரி, சரியா? போய் வாங்கிட்டு வந்துரு. சோலி முடிச்சு என்ன நின்னுட்டே இருக்கிற, போகலையா? போய் சீக்கிரம் வாங்கிட்டு குழம்பு வைக்கலாம். இந்த சூனியக்கார கிழவிக்கு கண்ணு தெரியலினாலும் நல்லா இது மட்டும் நல்லா வேலை செய்யுது. எப்படி ஏமாத்தலாம்னு நினைக்கிறப்ப எனக்கே வச்சு விட்டுருச்சு ஆப்பு. இதுல போய் எங்க நான் வெள்ளாட்டுக்கறி வாங்குறது?